சூர்யா அங்கேருந்து கிளம்பி போன உடனே, இவன் வந்து சோழன் சிரிச்சுக்கிட்டே நிலாவ பார்த்து சொல்லுவான், "பார்த்தீங்களா, அவன எப்படி தடுக்கி கீழ விழ வச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவ சொல்லுவா, "தூ" அப்படின்னு துப்பிட்டு, அந்த தடியன தடுக்கி கீழ விழ வச்சுட்டா, உங்களுக்கு கல்யாணம் நின்றுமா? இதான் நீங்க கல்யாணத்த நிப்பாட்டுற லட்சணமா? நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா, நீங்களுமா வீட்ல உள்ளவங்கள மாரி அதுக்கப்புறம் சேரன் வந்து பல்லவன், பாண்டியன் 3 பேரும் இப்ப சோழன தேடி வந்திருப்பாங்க. அவன் சோழன் வந்து ஒரு பைக்ல வந்து இறங்கிட்டு, "ஏன்னா நிஜமாவே என்னைய பார்க்க தான் வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, அ சேரன் சொல்லுவான், "ஏன்டா என்ன பிரச்சனைடா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அப்போ ஏன்னா உண்மைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பிடிக்கலண்ணா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டுருப்பான் சோழன். அதுக்கு பல்லவன் வந்து சொல்லுவான், ஏன்னா லவ்வாண்ணா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சோழன் வந்து சேரன் வந்து சொல்லுவான், "ஏன்டா நீ சும்மா இருக்க மாட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்டா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பிடிக்கலையா? இல்லைன்னா, நீ வந்து ஏதாவது உள்ள புகுந்து வேலை பார்க்குறியாடா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருப்பான். ஏன்னா, இல்ல நான் உண்மைக்குமே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கல்யாணம் நாளைக்கு நடக்கிற அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ பாண்டி வந்துகிட்டு சோழன பார்த்து கேட்பான், சோழா சொல்லு, உனக்கு உண்மைக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லும்போது, சேரன் வந்து திரும்ப சொல்லுவான், ஏன்டா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பிடிக்கலன்னா வீட்ல சொல்லி கல்யாணத்த நிப்பாட்ட சொல்ல வேண்டியது தானடா? அப்படின்னோனே, அந்த பொண்ணு எல்லா விஷயத்துலயும் சொல்லி பார்த்துட்டேனே, ஆனாலும் கேட்கவே மாட்டேங்காங்க யாரும். இன்னொன்னு அந்த பொண்ணுக்கு பொருத்தமான பையனே அவன் கிடையாது. நான் இரு உனக்கு காட்டுறேன், ஃபோட்டோவ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான். சோழன் காட்டிட்டு அந்த ஃபோட்டோவ மாப்பிள ஃபோட்டோவும் காட்டுவான், நிலா ஃபோட்டோவும் காட்டுவான். ஏன்னா நிலா வந்து அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் சேரன் சொல்லுவான், இந்த பொண்ணுக்குடா இந்த மாப்பிள எப்படிடா இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவன் சோழன் சொல்லுவான், உனக்கு இந்த ஃபோட்டோவ பார்த்த உடனே உனக்கு தெரியுதா? அவன் கூட 1 மணி நேரம் இருந்து பேசி பாரு. கல்ல தூக்கி போட்டுறலாம்னு தோணும் உன் மேல அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோழன். ஏன்டா நீ சும்மா இருக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு சேரன் திரும்பியும் சொல்லுவான். சோழன் சொல்லுவான், "இல்லண்ணா, அங்க அந்த பொண்ணுக்கு வந்து நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றாங்க. அது அவசர அவசரமா. அப்பதான் விசா கிடைக்குமா. அதனால அந்த பொண்ணு வந்து பயந்துட்டு ரொம்ப, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்கிறதுல ரொம்ப இதா சொல்லிட்டு என்ட்ட ஹெல்ப் கேட்குறா." அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "நம்ம வீட்ல" சேரன் வந்து சொல்லுவான், "நம்ம வீட்லயே 1008 பிரச்சனை இருக்குடா. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த இத பார்த்தோம்னா நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுவான். உடனே பாண்டி சொல்லுவான், "இத சொல்றதுக்கு தான் பூந்தமல்லியிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்தோமா. சோழா நீ சொல்லுடா." அப்படின்னு சொன்னோனே, அவன் ஒரு ஒரு இது போடுவான், பிளான் போடுவான். அந்த பிளான எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் நிலாவோட அப்பா இங்க வந்து எல்லாரும் வீட்ல கிளம்பிட்டு இருப்பாங்க ரெஜிஸ்டர் மேரேஜுக்காக. அப்ப தாஸ்ட்ட சொல்லுவாங்க, "என்னடா எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லலாம் பேசிட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, பேசிட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்குள்ள அங்கேருந்து மாப்பிள ஃபோன் பண்ணுவான். பண்ணும்போது அவங்க அப்பா சொல்லுவாரு, "இங்க பாரு மாப்பிள வீட்லேருந்து தான் ஃபோன் பண்றாங்க. அவங்கலாம் எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். சீக்கிரம்டா நீனும் இன்னும் கிளம்பாம இருக்க. போய் கிளம்பு கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா அங்கேருந்து வந்துட்டுருப்பா, "ஏங்க நீங்க எங்க அண்ணன் வீட்ல இன்னும் சொல்லலையா?" அப்படின்னோனே, "இல்ல ஏற்கனவே நான் அவங்களுக்கு இது பண்ணுனேன். ஆனா அவரு தான் எடுக்கல. பரவால்ல விடு நம்ம கல்யாணத்துக்கு பார்த்துக்கலாம்" அப்படி சொல்லும்போது, "வருத்தப்படுவாருங்க" அப்படிங்க அண்ணன் அப்படி சொல்லி அவங்க அம்மா சொல்லுவா, நிலாவோட அம்மா. "அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு" அப்படி